தேர்தலில் ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு என்பது மக்களினுடைய தீர்ப்பு. அந்த மக்கள் தந்த தீர்ப்பை அவர்கள் ஒரு கட்சிக்கு திமுக கழகத்தை விட அதிக இடங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். சார், அவர்களால் வந்து 108 தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் தேவை. 10 பேர் வேணும். ஆமா, அவங்க என்ன சார் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமா யாருக்கு சில திமுக கூட்டணி இருக்கவங்களுக்கு கூட ஆதரவு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்களா? என்கிட்ட கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன உணர்ந்து? நீங்க நீண்ட காலமா அந்த தேர்தல் அரசியல் இருக்கீங்க, இப்படியான ஒரு ரிசல்ட்டை வந்து தமிழ்நாடு எப்போதும் பார்க்காத வகையில் இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? மக்கள் தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஜனநாயகத்தில், அவ்வளவுதான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரும்பெரும் சாதனைகளை ஆட்சி காலத்திலே நிகழ்த்தி இருக்கிறது. அவற்றை தொடர வேண்டிய கடமை ஒருவேளை அரசு அமைக்கின்ற கட்சிக்கு இருப்பதால் அவர்கள் தொடர்வார்களா என்பது, தொடர வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்தாகும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் 6 இடம் கணிச்சு தினம் ராத்திரியில் சர்ச்சைகள் நடத்தி விவாதங்கள் மேற்கொள்றீங்கல்ல, இந்த கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படும். பெரிய கேட்ட கேள்வி இல்லை. கூட்டணியுடைய முக்கியமான நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகும்போது உங்கள் நிலை பண்ணுவாங்க. ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய திடமான கருத்தாகும். நான் இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்குள்ளே நடப்பதை பற்றி எல்லாம் நான் பொதுவாக கருத்து சொல்லவே மாட்டேன். இந்த கூட்டணி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவும் ஏற்படாது நம்புகிறேன். மற்றது காலப்போக்கில் காலம்தான் நிரூபிக்க வேண்டும். இளைஞர்கள் நிறைய பேர் ஹவுஸ்குள்ள வர்றாங்க. புதியவர்கள் நீங்க சொல்ல ஒரு மூத்த அரசியல் ஜனநாயகத்தை, மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் என்கிற போதே அனைத்தும் அதிலே அடங்கிவிட்டது. இந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை பெற முடியாவிட்டாலும் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும்